இளமைக்கு யோகம் உலகம் இன்பத்துக்கு எங்கி கிடக்கு ஒழுக்கும் ஊருக்கு ஊர் மாறி கிடக்கு தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா தத்துவம் பிறக்கட்டுமே தப்பு பண்ணேண்டா சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டேய் சிரிக்கி சிரிக்கி மக தானா பண்ணா டேய் சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டேய் சிரிக்கி சிரிக்கி மக தானா பண்ணா டேய் விடியும் மட்டும் தென்னா பண்ணா டேய் விடிஞ்ச பின்னே காணா பண்ணா டேய் அதுக்கு இதுதான்டா ஸ்கூல் என்ன பேர் உங்களோட ராதா ஓகே உங்களோட வெட்டிங் எப்போ நடந்துச்சு 23 சரி இன்றைக்கு வந்து உங்களோட 3 நாட்களாக பிறகு வந்து இன்றைக்கு வந்து உங்களுடைய ரிசப்ஷனை வந்து இங்கே நீங்கள் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க முதலாவதாக உங்களுடைய இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஓகே சரி இன்றைக்கி வந்து நிறைய சொந்தங்கள் வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நிறைய சொந்தங்கள் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலவங்களுக்கு வந்து வர முடியாமல் போயிட்டுது அதால் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்க பாப்பா எல்லாருமே வளமையாக கேட்குற ஒரு கேள்வி யார்கிட்ட சைட்டுன்னு கேட்பாங்க நீங்கள் என்ன கேட்கல
என்னன்னு சொன்னா கண்டுபிடிப்பீங்களா? நாளைக்கு மாப்பிள்ளையோட சைடா இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்? நோ ஐடியா. ஏன் லண்டன் சைட் எங்க இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அதுக்குள்ள ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி பார்ப்போம். பெஸ்டா ஒருத்தங்க இருப்பாங்க தானே. பேங்க் சைடா இருக்கு. சரி, அதில் யாரும் சொல்ல போறீங்க? கமர்ஷியல் பேங்க். சரி, கமர்ஷியல் பேங்க் என்ன டீமா இருப்பாங்களா இல்லை ஒருத்தங்க டீமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, முதலாவதாக ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக. 50,000 ரூபாய் காசு வந்து அனுப்பி இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. சரி, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பேங்க் இந்த சைடால் வேற இல்லை. சரி, நான் சும்மாவும் சொல்லலாம் வேண்டாம். மாப்பிள்ளையோட சைட் சில விட பொம்பளையோட சைடால் ஒருத்தங்களை கெஸ் பண்ணுங்க பாப்போம். எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வராம யாருமே இல்லையா? எங்கே இருக்கிறாங்க? கனடாவில் இருக்கிறாங்க. என்ன பேர் அவங்க? ராஜ்குமார். அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்க நினைக்கிறீங்களா? நோ, அப்படி இல்லை. சொல்லணும் அனுப்பி இருப்பாங்களா என்றா ஓகேயா அல்லது இருக்கலாம். அவங்க என்ன சொல்றது, அந்த பிடி கொடுக்காமையே கதைக்கிறாங்க. கவனம் ஃபியூச்சரில். ஓகே, சரி, உங்களுக்காக வந்து ஒரு அழகான சாரி ஒன்று எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அழகான சேர்த்து உங்களுக்காக ஒரு ஷர்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்குது. பட் அதை தந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. கெஸ் பண்ணி பாருங்க பாப்பா. வடிவா ஜோசிங்க பாப்பா. என்ன சொல்லட்டா? கன்ஃபார்ம் பேங்க், கமர்ஷியல் பேங்க் தான். நோ, நோ ஐடியா. அவங்கள தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்றீங்க. லண்டன், லண்டன் சைடு அப்படி என்ன? லண்டன்ல இருந்தா உங்களுக்கு இல்லையா? யாரும் லண்டன்ல இல்லையா? அவங்க என்ன மாமா எந்த நாடு சொன்னீங்க? கனடா. கனடாவில் ஆக ஒரே ஒருத்தங்க மாமா மட்டும்தான் அவங்கள மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ உங்களோட சைடால தான் வந்திருக்கு. தெரியாது. சரி, இப்போ தான் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. நான் நிறைய நேரம் உங்களை குழப்ப விரும்பியில் வந்து அப்செட் ஆகிருக்கீங்க. சரி, தரவா? அப்போ நான் யாருன்னு சொல்லவா? சரி, ஃபைனலாக நீங்கள் இப்படி ஒரு கெஸிங் வேணும். என்ன கமர்ஷியல் பேங்கா மாமாவா? கமர்ஷியல் பேங்க். ஓகே, நீங்கள் கமர்ஷியல் பேங்க் தான். தெரியாது. அவங்க என்ன சொல்கிறது, இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சர் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படியா? தெரியாது தானே. அப்போ மாமாட்ட இருந்து வந்து ஆஹா, பிடி கொடுக்கக்கூடாது. சரி, மாமாவை என்ன மிஸ் பண்ணுறீங்களா? ஏன் வெறியில் அவங்க கரையிலாமல் போயிட்டு அதால். சரி, உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதை பார்த்தால் உங்களுக்கு யாருன்னு தெரியும் போல் நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே, சரி. இப்போ விலகி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கனடாவில் இருந்து உங்களுடைய மாமா மெட்ட பக்கம் திருப்புங்க. மாமா அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது வந்து தாய் மாமா. அப்படித்தானே? அம்மா கூப்பிடுவோம். அம்மாவுக்கு அம்மா வந்து கேட்டாங்க யார் கனடாவில் இருந்தால் வந்தேன்னு. நான் சும்மா சொல்லிட்டேன் மாப்பிள்ளையோட சைடால் தான் வந்தேன். சரி, அம்மா கூப்பிடுவோம். சந்தோஷப்படுவாங்க தானே? அவர் அதை மட்டும்தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி அவங்களும். ஓகே ஓகே, உங்களோட சைடு என்ன சொன்னாங்களேன்னு சொன்னால், அதாவது வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எல்லோரும் அதில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தெண்ட அம்மா அப்பா, உங்களோட அம்மா அப்பா, உங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு என்ன சொல்கிறது, இந்த எவ்வளவு தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சாலும், வெட்டிங்குக்கு கிஃப்ட் வந்திருந்தாலும்
இதே மாதிரி ஒரு பெருமதியான கிஃப்ட் வந்து இந்த வெட்டிங்குக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவ்வளவு எவ்வளவு கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் இந்த கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்காது. சரி, அம்மா கூப்பிடுவோமா? அம்மா பார்த்தா இந்த இடத்துல சந்தோஷப்படுவாங்க. கூப்பிடுங்க. உங்களோட தம்பிகிட்ட இருந்து, அதாவது தாய் மாமா அவங்கள்ட்ட இருந்து தான் தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இந்த வெட்டிங்கை. நான் மாமாவை அந்த இடத்துல நிற்கணும், அக்காவுக்கு பக்கத்தில் நிற்கணும், மருமகளுக்கு பக்கத்தில் நிற்கணும், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பியிருக்கிறாங்க. எப்படி சந்தோஷமா பார்த்தீங்களா ஃபோட்டோவை? ஓகே, எல்லாரும் நிற்கிறாங்க. சரி, என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு தானே என்ன சொந்தமா முதலே ரிலேஷன்ஸாக 2 பேரும் இல்லை. அப்போ எப்படி அந்த ஃபோட்டோ ஒத்தகடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்க? ஓ, போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க என்ன? சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. உங்களோட லைஃப் வந்து நல்லா அமையும். மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மாமா அவர்களுடைய சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, ஒரு வருஷம்